வணக்கம் சார். யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது, ரொம்ப மனநிறைவாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டாச்சுன்னா எல்லா கஸ்டமரும் நம்ம கொடுக்குறோம் தான். அதுலேயும் ஒரு சில கஸ்டமர் வந்து நம்மளை பற்றி அவங்க ரெகுலராக அவங்க வீடியோ பார்த்துட்ருக்கோம், எடுத்து அவங்க கடையில் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு என்ன சொல்கிறது. எனக்காகவே இப்போ சார் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வராரு. சென்னையிலேருந்து வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி எங்கிட்ட ஃபோனில் 3 நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு உங்கள் வீடியோ சார் உங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கேன். நம்ம முந்தினத்தோடு ஒரு தருமபுரிக்கு ஒரு லேடிஸ் கொடுத்தமிச்சோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு 18,000 ரூபா வீட்டுக்கு போய். ஸோ சொன்ன மாதிரி அவங்க வந்து நாளைக்கு என்கிட்ட கேட்டது 1 வாரம், ஆனால் ஆக்சுவலாக நாளைக்கே அவங்க பேமெண்ட் போகிறேன்னு இருக்காங்க. ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்ம யுவராஜ் கன்சல்ட் கஸ்டமரும் சரி சப்ஸ்கிரைபரும் சரி, ஸோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க கஷ்டங்கள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி. சில பேருக்கு பொருள் கஷ்டமாக இருக்கலாம், சில பேருக்கு பண கஷ்டம். ஸோ எந்த கஷ்டமாக இருந்தாலுமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணித்தரோம். சார்ட்டு ஒரு பழைய வண்டி ஸ்ப்ளெண்டர் இருந்தது, அதை எக்ஸ்சேஞ்சு போட்டு 2020 லாஸ்ட்டு 12ஆம் மாதம் டிவிஎஸ் ஜூபிட்டர் TN20 வேலூர் வண்டி வெறும் 53 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். என்ன காரணம், இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் மணி நிர்மல் சேனலில் ஆஃபர் வண்டியாக போட்டிருந்தோம். அதுவும் என்னோட தீவிர ஃபேன் இவருக்கு கிடைக்குதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவருடைய பழைய ஸ்ப்ளெண்டரை எக்ஸ்சேஞ்சு போட்டுட்டு கொடுத்தோம். ஃபஸ்ட் கிளாஸாக நம்மளோட யூடியூப் சேனல் யுவராஜ் சேனலில் ஃபஸ்ட்டு முறை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள், நல்ல நல்ல வண்டி, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கு ஒரு நீங்கள் வீட்டில் உட்காந்தபடியே பார்த்துக்கலாம். ஏன்னா யாருக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத. ஸோ ஒரு வீடியோ ஒரு கடை அப்படின்னா சும்மாவே நம்ம போட மாட்டோம், இருக்கிற உண்மைகள் தான் நம்ம சொல்லுவோம். அந்த உண்மையை தான் வீடியோவாக காமிப்போம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு தரப்பில் மக்கள் வருவாங்க. ஸோ அவங்களுடைய பேச்சுகள், அவங்களுடைய நம்பிக்கை, நம்மளுடைய யுவராஜ் கன்சல்ட்டிங்கோட நம்பிக்கை எந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்க அப்படி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதை வச்சு நீங்கள் கணிக்க முடியும். இந்த இடத்துல நம்ம திமிரி யுவராஜ் கன்சல்ட்டிங்கில் வண்டி வாங்கலாமா வேணாமா அப்படின்றத ஈஸியாக நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அண்ணனை கேட்போம். அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, நீங்கள் நம்மளுடைய கடையை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக ரொம்ப எனக்கு பிடிக்கணும் நம்ம கடை. ஓகே, நான் வந்து 10 மாதமாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகேண்ணா, எனக்கு இன்றைக்கி தான் வந்து நம்ம கடைக்கு வரணுன்ற வாய்ப்பு கிடைச்சிது. ஓகேண்ணா, அதே போல் 3 நாளாக நான் பேசிகிட்டே இருந்தேன், எனக்கு ரெட் கலர் வண்டி தான் வேணும்னு. அதே போல் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வண்டி கொடுத்துருங்க. யார் வேணாலும் நம்பி வந்து வாங்கலாம் நாங்கள் கடையில். இது வரலையும் என்னை பார்த்ததில்லை. கண்டிப்பாக இப்போ இந்த வண்டிக்கு வந்து நான் ஒரு பழைய வண்டி கொடுத்துட்டு 25,000 ரூபாய் நான் தர வேண்டியது. நீங்கள் போய் ஃபைனான்ஸ் போட்டு கொடுங்கன்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க, சென்னையில் கூட சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் என்னை நம்பி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிண்ணா. நம்பிக்கை தான். யார் வேணாலும் வந்து வாங்கலாண்ணா. காசு கூலிக்காரிலேருந்து கஷ்டப்படுற ஃபேமிலிலேருந்து எல்லாமே வந்து வாங்கலாண்ணா. யுவராஜ் கன்சல்ட்டிங் வந்தாக்க வண்டியோட தான் போகணுன்ற ஒரே ஒரு நம்பிக்கையான இடம் கண்டிப்பாக யுவராஜ் கன்சல்ட்டிங். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஏன்னா அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் வந்து இங்கே லோக்கலில் சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனைனா. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையான வார்த்தைக்கு முன்னாடி காசு பணம்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் போயிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கே பண்ணலாம் பரவாயில்ல, நீங்கள் போய் உங்கள் ஊரில் பண்ணிங்கன்னா அப்படி அவங்க ஊரில் பேசிட்டேன். நான் தான் நம்ம மூலியமாக தான் அவங்க ஊரில் பேசியிருக்கோம். ஸோ அதுக்காக நான் பின்னாடி ஆளையாக விட முடியும். நம்மளோட நம்பிக்கை அண்ணன் பேசுகிற பேச்சு, அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் என்னும்போது வாய்ப்பே கிடையாது. அவரோட பேச்சில் விதம் அந்த மாதிரி. ஒன்றும் பிரச்சனை, நீ போயிட்டு பொறுமையாக நாளைக்கு போட்டு அனுப்பலாம். அதான் நானே சொல்ல மறந்துட்டேன், அண்ணன் அதை சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இல்லை, ஒரு கஸ்டமருக்கும் என்ன தேவைன்றதை நான் தெரிஞ்சு அவங்களுக்கான உதவிகள் கண்டிப்பாக செய்யப்படும். ஸோ அதுதான் சொன்னது அண்ணன் கூட சொல்கிறது. என் டைலாக் அண்ணனே சொல்லிட்டாரு. யுவராஜ் கன்சல்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வண்டி வாங்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் 100% உங்களுக்கு வண்டியோட தான் போகலாம். நான் மறந்துட்டு அண்ணன் சொல்லிட்டாரு. நன்றி, வணக்கம். வணக்கம்.